ஹலோ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 ways to earn as a சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் மணி earn பண்ணுறதுக்கான ஒரு 5 வழிகள் சொல்ல போகிறேன். ஸோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு 80% பீப்புள் வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்பர் 1 மணி மேக்கிங் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆகுறது. லைக் இப்போ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். ஸோ நீங்க உங்க பிளேஸ்மெண்ட்ல ஜாப்ல பிளேஸ் ஆகுறதும் அண்ட் தென் நீங்க இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து ஜாப்க்கு போறதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஜாப் ஆர் இன்டர்ன்ஷிப். ஸோ எய்தர் நீங்க வந்து ஜாப்ல பிளேஸ் ஆகலாம் ஆர் எல்ஸ் நீங்க அ படிக்கும்போதே இன்டர்ன்ஷிப் போயிட்டு அண்ட் தென் ஒரு நல்ல ஜாப்ல பிளேஸ் ஆகலாம். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ரெவென்யூ மெத்தட். ஸோ நீங்க இன்டர்ன்ஷிப் எப்படிலாம் தேடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களுக்கு வந்து நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. லைக் இன்டர்ன்ஷாலா, ஆ ஜாப் ஜாப் தேடுறதுக்கு வந்து நாய்க்ரி இருக்கு. அண்ட் தென் எஸ்பெஷலி லிங்க்டின் இருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளாட்ஃபார்ம். ஸோ அத யூஸ் பண்ணி நீங்க உங்க பிரசன்ஸ் அதில காட்டுனீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஜாப் ஆர் இன்டர்ன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க ப்ரொஃபைல் வந்து நல்லா லிங்க்டின்ல மோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப் ஆர் இன்டர்ன்ஷிப் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்பர் 2 மணி மேக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிகமிங் அன் ஃப்ரீலான்சர். ஸோ இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃப்ரீலான்சர். ஸோ ஃப்ரீலான்சிங்னா எனக்கு எப்படி கிளையண்ட்ஸ் பிடிக்கிறது? ரொம்ப கஷ்டமா இருக்குமே! ஸோ அப்பல்லாம் நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு பிராண்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. லைக் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில டிஸ்ப்ளே பண்ணுங்க. அண்ட் தென் நீங்க இப்போ வரைக்கும் நீங்க காலேஜ் படிக்கிறதுலருந்து இப்போ வரைக்கும் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே லைவா டிஸ்ப்ளே பண்ணுங்க அதில. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ கஸ்டமர் பார்க்கறதுக்காக நீங்க வந்து ஏதாவது லிங்க் குடுங்க. இல்ல ஒரு ஏபிகே குடுங்க. ஸோ இப்போ ஒரு வெப்சைட்டோ, இல்ல ஆப்போ ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னா, அதுக்கு அந்த லைவ் ப்ரிவ்யூ பார்க்கறதுக்காக நீங்க அத வெப்சைட்டோட லிங்க்க போஸ்ட் பண்ணுங்க, டிஸ்ப்ளே பண்ணுங்க வெப்சைட்ல. அண்ட் தென் ஆப்பா இருந்துச்சுன்னா, Play Storeரோட லிங்க்க டிஸ்ப்ளே பண்ணுங்க. இந்த மாரி பண்றதுல உங்களுக்கு வந்து ஒரு பிராண்ட் கிரியேட் ஆயிடும். ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடும். லைக் ஆ கஸ்டமர்ஸ் நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஹி இஸ் அ பெட்டர் பெர்சன் டூ ஃபினிஷ் அவர் ப்ராஜெக்ட். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும். லைக் இவன்கிட்ட குடுத்தா ப்ராஜெக்ட்ட கரெக்ட்டா முடிச்சுருவான். ஏன்னா இத்தன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான். எல்லா ப்ராஜெக்ட்டும் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. Play Storeல நெறைய டவுன்லோட்ஸும் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் ஏத்த மாரி கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் தர ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒரு ப்ராஜெக்ட் அந்த மாரி வாங்கி பண்ண ஸ்டார்ட் பண்ணோனே, அவங்களோட ஃபீட்பேக் எடுத்து அதே வெப்சைட்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஸோ உங்கள நீங்களே அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சரா அந்த வெப்சைட்ல போர்ட்ரேட் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாரி ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கேன். இந்த டைம்க்குள்ள முடிச்சேன். நான் இந்த சர்வீஸ்லாம் பண்றேன். அதுக்கப்புறம் இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் பில்ட் பண்ண முடியும். ஆரம்பத்திலேயே டக்குன்னு போய் ஃபீவர்லயோ இல்ல ஃப்ரீலான்ஸ்லயோ போய் டக்குன்னு ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு கிளையன்ட் கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வராது. இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சா தான், யூ கேன் கெட் மோர் கிளையண்ட்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து உங்கள நம்ப ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங் ஆஸ் எ ஃப்ரீலான்சர் அவங்கள வந்து நீங்க நம்ப வைக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா அவங்கள நம்பி தான் நம்புனா தான் அவங்களுக்கு ப்ராஜெக்ட் குடுக்க அது அந்த ப்ராஜெக்ட் குடுக்க தோணும். அந்த நம்பிக்கைய வந்து நீங்க தான் பில்ட் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் எ சாஃப்ட்வேர் டெவலப்பர் 3 மணி மேக்கிங் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி யூடியூப் சேனல் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நெறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லைக் டெவலப்பர் டெவலப்பர்ஸா இருக்கட்டும் சரி, டீச்சர்ஸா இருக்கட்டும் சரி. எல்லா ப்ரொஃபஷனுக்கும் யூடியூப் வந்து ஒரு காமனான பிளாட்ஃபார்மா மாறிருச்சு. லைக் யார் வேணா என்ன வேணா கத்துக்கலாம். த்ரூ திஸ் யூடியூப் சேனல். இப்ப பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து யூடியூப் தான் யூஸ் பண்றாங்க டூ லேர்ன் சம்திங் எவ்ரி டே நியூ. அதனால வந்து யூடியூப் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் சாஃப்ட்வேர் டெவலப்பர். நீங்க வந்து ஒரு கம்பெனில இருந்தீங்கன்னா, அந்த கம்பெனில என்ன டூல்ஸ் யூஸ் பண்றாங்க, நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணீங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எப்படி பில்ட் பண்ணீங்க, அதெல்லாம் நீங்க வந்து யூடியூப் சேனல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அந்த மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாரி ஜாவா, பைத்தான் ஆர் சம்திங் AWS அந்த மாரி கிளவுட் டெக்னாலஜிஸ் இல்ல
எனி டைப் ஆஃப் திங் நீங்க படிச்சதா இருக்கணும். ஸோ அது நல்லா டீப்பா படிச்சதா இருக்கணும். ஸோ அத வந்து நீங்க வந்து எங்க யூடியூப் சேனல்ல ஷோகேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேத்த மாரி ஆடியன்ஸ் வந்து பில்ட் ஆவாங்க உங்களுக்கு. ஸோ அது ஒரு ரெவென்யூ ஜெனரேட் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு பாசிவ் ரெவென்யூ. நான் ஏன் இத பாசிவ் ரெவென்யூ சொல்றேன்னா, ஸோ இப்போ நீங்க 1 வருஷம் முன்னாடி ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா கூட, ஸோ 2 வருஷம்க்கு அப்புறம் கூட அந்த வீடியோக்கு நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆடியன்ஸ் பார்க்குற பொறுத்து. ஸோ ஆடியன்ஸ் பார்க்கறத பொறுத்து உங்களுக்கு வந்து எத்தன வருஷம் ஆனாலும் அந்த வீடியோ இருக்கறதுனால, ஸோ அந்த வீடியோ வந்து ரெக்கரிங்கா உங்களுக்கு மணி ஜெனரேட் பண்ணி குடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு பாசிவ் இன்கம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? இன்டர்ன்ஷிப் பண்றது, இல்ல ஜாப் பண்றது அது ஒரு ஆக்டிவ் இன்கம். அண்ட் தென் ஃப்ரீலான்சரும் ஒரு ஆக்டிவ் இன்கம். நான் இப்ப இருந்து சொல்லப் போறது எல்லாமே பாசிவ் இன்கம். ஸோ யூடியூப் சேனல் பாசிவ் இன்கம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்பர் 4 மனி மேக்கிங் வே வந்து செல்லிங் ஆன்லைன் கோர்சஸ். ஸோ நீங்க வந்து ஒரு ஃபீல்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, ஸோ அத நீங்க மானிடைஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆன்லைன் கோர்சஸ் தான். ஸோ லைக் நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன் கோர்சஸ பப்ளிஷ் பண்றதுக்கு. அண்ட் தென் நீங்களே ஒரு ஓன் வெப்சைட்டே நீங்க கிரியேட் பண்ணலாம். லைக் கிராஃபின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த அந்த வெப்சைட்ல வந்து நீங்க ஆன்லைன் கோர்ஸ் காமர்ஸ் சைட்ட வந்து நீங்க அதிலேயே பில்ட் பண்ணி, உங்க கோர்ஸ் அதில அப்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்க கோர்ஸ வந்து லைக் நீங்க ஏதாவது யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்களோ, ஸோ அந்த இடத்துல நீங்க உங்க கோர்ஸ வந்து மார்க்கெட் பண்ணிக்கலாம். இல்ல Instagramல ஏதாவது பேஜ் ஓப்பன் பண்ணி, ஸோ இந்த மாரி போட்டிருக்கேன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணி உங்க கோர்ஸஸ சேல் பண்ணலாம். பட் உங்க கோர்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கணும். அண்ட் தென் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். ஸோ அது வந்து இங்கிலீஷா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து வேர்ல்ட் லெவல் ரீச் கிடைக்கும். ஸோ அதனால சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆன்லைன் கோர்சஸ் தான் பெஸ்ட் மனி மேக்கிங் வே. ஏன்னா வந்து இதுவும் பேசிவ் இன்கம் தான். ஸோ ஒரு ஸ்டூடண்ட்ட என்ரோல் பண்றப்பயும் இந்த கோர்ஸோட வேல்யூ வந்து லைக் ஒரு 1000 வச்சுக்கலாம். எவ்ரி டைம் ஒரு ஸ்டூடண்ட்டும் என்ரோல் பண்றப்போ உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் 1000 வந்து ரிக்கரிங் அமௌண்ட்டா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆன்லைன் கோர்சஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கு வந்து அ நெறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் கோர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணணும்? அண்ட் தென் எந்த பிளாட்ஃபார்ம்ல பப்ளிஷ் பண்ணணும்? ஸோ அந்த மாரி கோர்சஸ்லாம் நெறைய YouTubeல இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ 5த் மனி மேக்கிங் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா, மென்டார்ஷிப் ஃபார் டெவலப்பர்ஸ். ஸோ நீங்க வந்து அ ஒரு செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவ் சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான். பட் நீங்க வந்து உங்களுக்கு வந்து டீச்சிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சுன்னா, ஸோ இந்த வேல போலாம். நீங்க வந்து லைவ் கிளாஸஸ ஸ்டார்ட் பண்ணி உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு லைவா டீச் பண்ணலாம். அபௌட் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ அத பத்தின டோட்டல் பிளாட்ஃபார்ம் அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது? அந்த கம்பெனிக்குள்ளலாம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றாங்க? எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ அந்த மாரி திங்ஸ்லாம் வந்து நீங்க வந்து டைரக்ட்டா வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கே லைவ் கிளாஸ்ல டீச் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. லைக் அன் அகாடமி. ஸோ நெறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ நீங்க டைரக்ட்டா அதுல லைவ் போய் உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு டீச் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இப்ப நான் இந்த 5 மனி மேக்கிங் வேஸ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5ல வந்து 3 வந்து ஆக்டிவ் இன்கம், 2 வந்து பாசிவ் இன்கம். அந்த 2 பாசிவ் இன்கம் என்னன்னா, யூடியூப் சேனல், ஆன்லைன் கோர்சஸ். மீதி 3 வந்து ஆக்டிவ் இன்கம் தான். ஸோ இந்த 5 வேஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு எந்த மாரி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க வந்து உங்க ஜர்னிய கன்டின்யூ பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஆக்டிவ் விட பாசிவ் போனா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரெவென்யூ சைட் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்ம சேனல்லயும் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இட்ஸ் கோயிங் குட். ஸோ நம்ம சேனல்லயும் வ்ளாக் ஒண்ணு ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த வ்ளாக்லாம் எடுத்து பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ லைக் ஆண்ட்ராய்ட் டியூட்டோரியல்ஸ், பைத்தான், ஏடபிள்யூஎஸ். ஸோ நீங்க ஆப்ஸ் பை பண்ணா பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன். ஏதாவது சஜஷன் இருந்தா Instagram பேஜ்ல டிஎம் பண்ணுங்கன்னு. ஸோ நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இந்த மாரி இந்த ஆப் மாரிலாம் வேணும் அப்படின்னு. ஸோ நாங்க அத வந்து அடுத்தடுத்து பில்ட் பண்ணி நாங்க இந்த பேஜ்ல டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ வேணுன்றவங்க வாங்கலாம். ஸோ அண்ட் தென் பைத்தான், ஏடபிள்யூஎஸ். ஸோ ஏடபிள்யூஎஸ், பைத்தான்லாம் இப்போ ரீசென்ட்டா தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த ஏடபிள்யூஎஸ்ல வந்து எப்படி வெப் ஸ்கிராப் பண்ணி அத வந்து மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா சென்ட் பண்றது. ஸோ அந்த மாரியெல்லாம் டியூட்டோரியல் குடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நீங்க பை ஆப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு ஆப் இருக்கு.
இங்க ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நீங்க அ பை பண்ணோம்னா, இத கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். லைக் இட்ஸ் அரவுண்ட் ₹55. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா நீங்க வந்து லைக் இத நீங்க Play Storeல அப்லோட் பண்ணி அ ஆட் மோப் யூஸ் பண்ணி மணி ஜெனரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து இப்ப தான் நீங்க ஆப் டெவலப்மென்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து எப்படி ஆப்ஸ் பில்ட் பண்றது அந்த மாரி தெரியலன்னு நெனச்சீங்கன்னா, நம்ம டுட்டோரியல்ஸ் எடுத்து பாருங்க. ஸோ நீங்க நெக்ஸ்ட் இன்டர்மீடியேட் லெவல்லாம் வந்துருச்சீங்கன்னா, இந்த மாரிலாம் ஆப் பில்ட் பண்ணணும்னா, நீங்க இந்த ஆப்போட ஸ்ட்ரக்சர்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாரி ஆப்ஸு இல்ல ஏதாவது ஆன்லைன்ல கிடைக்கிற ஆப்ஸ்லாம் சோர்ஸ் கோட் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ எந்த மாரி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.